பொண்டாட்டி புள்ள கூட வாழ வக்கில்லாத போய இந்த நாட்டை ஆட்டிட்டு இருக்காங்க. கக்குசு போனா கூட்டு போறான், கல்யாணத்துக்கு கூட்டு போறான், இடம் வீட்டு கூட்டு போறான், எல்லா வீட்டும் கூட்டு போறான். பப்புக்கு எல்லாம் தெரியுது. நாக்கு சொன்ன குற்றம். அவன் என்ன வேணாலும் செய்வான், யாரும் கேட்க கூடாது. அப்படித்தானே ஒரு நேர்மையான அரசியல்வாதி அணியாளர் அவர் மேல பொய் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த ஆட்சிக்கு விரைவில் முடிவு கட்டுவோம். 6 மாசம் இந்த ஆட்சி தாங்காம போகும். அபராதம் வெளியில கொஞ்சம் வெளியில வந்துருங்க. வெளியில போயிருங்க. வெளியே வரட்டு நாட்டை ஆடுற மாதிரி இல்லையா? ஒரு தப்பு பண்ணதை சொன்னா குற்றமாயா? எவ்வளவு பெரிய அநியாயம்! தப்பு பண்ண ஒரு தப்பு செய்யறத சொன்னா குற்றமா? ஒரு தப்புமே பண்ண இல்லையா? கக்குசு போனா கூட்டு போறான், கல்யாணத்துக்கு கூட்டு போறான், இடம் வீட்டு கூட்டு போறான், எல்லா வீட்டும் கூட்டு போறான். பப்புக்கு எல்லாம் தெரியுது. நாக்கு சொன்ன குற்றம். அப்படித்தானே ஒரு நேர்மையான அரசியல்வாதி அணியாளர் அவர் மேல பொய் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸ் ஒரு அநியாயமான கேஸ். அந்த ஆட்சிக்கு விரைவில் முடிவு கட்டுவோம். 6 மாசம் இந்த நாட்டு மக்கள் கட்டுவாங்க. 6 மாசம் இந்த ஆட்சி தாங்காம போகுது. எல்லாம் இடம் விட்டு கூட்டு போற அப்படி சொல்லு. எவ்வளவு போய் கல்யாணம் விட்டு அவளை கூட்டு போறான். ஏன் கூட்டு போற? எவ்வளவு கேட்டா தப்பா? நாட்டு மக்கள் எல்லாம் செஞ்சுப்பாங்க. யாராவது உனக்கு அக்கா தங்கச்சி அம்மா பொண்டாட்டி அது யாரு உனக்கு கேட்க மாட்டாங்களா? இத பொண்டாட்டி புள்ள கூட வாழ வக்கில்லாத போய, பொண்டாட்டி புள்ள கூட வாழ வக்கில்லாத போய இந்த நாட்டை ஆட்டிட்டு இருக்காங்க. பொண்டாட்டி புள்ள கூட வாழ வக்கில்லாதவன் அவன் இந்த நாட்டை ஆட்டிட்டு இருக்கான். அவன் சொல்றதான் அப்புறம் நடத்திட்டு இருக்கு. அவன் என்ன வேணாலும் செய்வான், யாரும் கேட்க கூடாது. அப்படித்தானே அவன் என்ன வேணாலும் செய்வான், யாருமே கேட்க கூடாது. என்னது நாடா? இது என்னது? கெட்ட ராஜ்யம் நடக்குங்க. சர்வாதி நாடா இது? விஜய கட்டிக்கிறோம். போடாதே போடாதே போய் விளக்கு போடாதே பண்ணாதே பண்ணாதே அராஜகம் பண்ணாதே பண்ணாதே அராஜகம் பண்ணாதே போடாதே போய் வழக்கு போடாதே விடுதலை செய் அடிதா ரோஷனை விடுதலை செய் அடிதா ரோஷனை விடுதலை செய் போடாதே போய் வழக்கு போடாதே போய் வழக்கு போடாதே. நீதித்துறை நடுவர் பிணை சொந்த ஜாமீனில் விட்டு ஒரு 10,000 ரூபா பிணையை தாக்கல் பண்ணி ஜாமீன் எடுத்துக்கலாம். 10 நாளைக்கு சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ஆஜராகணும். எப்போ தேவைப்படுதோ அப்போ அப்பீர் ஆகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர்கள் போட்ட பொய் வழக்கு கோர்ட்டில் பொய் என்று நிரூபிக்கப்பட்டது நீதிமன்றம். எந்த வகையிலும் எங்களை வீழ்த்தி விடலாம் என்று கனவு காண்கின்றார் என்று சொன்னால் எந்த வகையிலும் கனவு காண முடியாது. ஏறக்குறைய 6 மாத காலத்திற்குள் இந்த ஆட்சி வீழ்ந்துவிடும்.